கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி ஆனந்தபுரம் பகுதியை சேர்ந்தவர் இருசக்கர வாகன மெக்கானிக் ஏழுமலை என்கிற சூர்யா. இவர் மூலகுளம் பகுதியை சேர்ந்த ஸ்வேதா என்பவரை கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் நேற்று காலை ஸ்வேதாவின் தாயார் இந்திரா அவருக்கு போன் செய்துள்ளார். ஆனால் ஸ்வேதா போனை எடுக்கவில்லை. இதனால் இந்திரா தனது மகள் வீட்டுக்கு வந்துள்ளார். அப்பொழுது கதவு பூட்டியிருந்தது. அப்பொழுது அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்த பொழுது காலை ஸ்வேதாவிற்கும் அவரது கணவருக்கும் ஏதோ சண்டை ஏற்பட்டதால் ஸ்வேதா கூச்சலிட்டார் என கூறியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த ஸ்வேதாவின் தாய் இந்திரா அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது தனது மகள் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் இதுகுறித்து தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலமாக கடந்த ஸ்வேதாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து இந்திராவிடம் புகார் பெற்று வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கணவர் சூர்யாவை தேடி வந்த நிலையில் நேற்றிரவு லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் அருகே அவரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் ஸ்வேதா அவ்வப்பொழுது செல்போனில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் யாருடனோ சாட் செய்து வருவதாக கடந்த 20 நாட்களுக்கு முன்பே கணவன் மனைவியிடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஸ்வேதா தனது தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். பின்னர் கடந்த 2 தினங்களுக்கு முன்புதான் அங்கு சென்ற சூர்யா மீண்டும் உங்கள் மகள் இப்படி செய்தால் நான் அவளை கழுத்தறுத்து கொலை செய்து விடுவேன் என இந்திரா முன்பே மிரட்டியுள்ளார். பின்னரும் இருவரும் சமாதானமாகி சூர்யாவுடன் ஸ்வேதா சென்றுள்ளார். இதனிடையே நேற்று காலை மீண்டும் மனைவி ஸ்வேதா செல்போனில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஆர்வமாக பார்த்து கொண்டிருப்பதை கண்ட சூர்யா யாருடன் சாட் செய்து கொண்டிருக்கிறாய் என ஆத்திரமாக அவரிடம் செல்போனை பறிக்க முயற்சி செய்துள்ளார். ஆனால் ஸ்வேதா தராமல் என் மீது சந்தேகப்படுகிறியா என வாக்குவாதம் செய்துள்ளார். இதில் சூர்யா ஸ்வேதாவை தாக்கிய பொழுது அவர் கூச்சலிட்டுள்ளார். இதனால் சமையல் அறையில் இருந்த கத்தி எடுத்து மனைவி ஸ்வேதாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சூர்யாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் மனைவி நடத்தை மீது சந்தேகமடைந்து அவரை கழுத்து அறுத்து கணவர் கொலை செய்த நிலையில் தாய் தந்தையின்றி 3 வயது குழந்தை தவிப்பது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்ட மாமேதை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சட்ட மாமேதை அம்பேத்கரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல் திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா MLA தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் திமுக தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டப்பேரவை எதிரே உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டார்கள்.
அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து சட்டப்பேரவை எதிரே உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். இதேபோல் திராவிடர் கழகம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம், புரட்சியாளர் அம்பேத்கர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். அமெரிக்கா ஈரான் போரால் உலகம் முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள், கேஸ் தட்டுப்பாடு நிலவுகிறது. நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிக்க மத்திய அரசு வணிக சிலிண்டர்கள் தாராளமாக வழங்குவதை நிறுத்தியுள்ளனர். அதோடு வணிக சிலிண்டர்களின் விலையும் உயர்ந்துள்ளது. இதனால் புதுச்சேரியில் பல சிறிய ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளது. இருப்பினும் இயங்கும் ஹோட்டல்களிலும் உணவுகளின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சாதாரண ஹோட்டல்களில் ரூபாய் 30க்கு விற்ற பூரி, பொங்கல் ஆகியவை ரூபாய் 40க்கும், இட்லி, வடை ரூபாய் 6லிருந்து ரூபாய் 10க்கும், பரோட்டா ரூபாய் 15லிருந்து ரூபாய் 20, ரூபாய் 25 வரையிலும், 20 ரூபாய் சப்பாத்தி 30 ரூபாய்க்கும், பிரியாணி சராசரியாக ரூபாய் 100, சாப்பாடு ரூபாய் 150 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. பெரிய ஹோட்டல்களில் குறிப்பிட்ட உணவுகள் மட்டுமே கிடைக்கும் என தெரிவிக்கின்றனர். முதலிலேயே முழுமையாக ஆர்டர் கொடுக்க வேண்டும். கேஸ் அடிக்கடி உபயோகப்படுத்த முடியாது என்பதால் ஒரே கட்டமாக சமைத்தெடுத்து வருவோம் என தெரிவிக்கின்றனர். மேலும் புதுச்சேரியில் காஃபி, டீ கடைகளில் காலை, மாலையில் கூட்டம் நிரம்பி வழியும். இங்கே கேஸ் உபயோகம் அதிகமாக தேவைப்படும். இதனால் டீ, காஃபி விலையும் அவ்வப்பொழுது உயர்த்தி வந்தனர். தற்பொழுது தமிழ் புத்தாண்டு தினமான நாளை முதல் டீ ரூபாய் 20, காஃபி ரூபாய் 30 என உயர்த்தப்படுவதாக பல கடைகளில் அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ளது. கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம்.
தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. புதுச்சேரி ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். புதுச்சேரி ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் தலைமையில் பாஜக நிர்வாகிகளுடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அனைவருக்கும் இணைப்புகள் வழங்கி கொண்டாடினார். நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் மனோகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் அமைந்துள்ள புத்து மாரியம்மன் மற்றும் முத்து மாரியம்மன் ஆலயத்தில் இன்று சித்திரை 1 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பால்குட அபிஷேகம் வருடந்தோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற பால்குட விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி அவரது ஆதரவாளரும் CNS குரூப் நிர்வாகியும் கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகருமான ஜெகதீஸ்வரன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன்படி புத்து மாரியம்மன் மற்றும் முத்து மாரியம்மன் ஆகிய 2 ஆலயங்களிலும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானத்தினை பாஜக பிரமுகரும் CNS குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வழங்கினார்கள். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், காரைக்கால் மீனவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதும் அவர்களின் வாழ்வாதாரமான படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்கதையாகி வருவதாகவும், இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டிய தமிழக திமுக அரசும் மத்திய அரசும் மீனவர்கள் மீது அக்கறை காட்டாமல் இருப்பது அவமானத்திற்குரியது என அவர் குற்றம் சாட்டினார். மேலும் சமீபத்தில் இலங்கைக்கு மனிதாபிமான அடிப்படையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான உணவு மற்றும் மருந்துகளை வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் அதே உரிமையோடு இலங்கை அரசிடம் பேசி மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார். மேலும் முடிந்தால் தனது தங்கை கனிமொழியை இலங்கைக்கு தூது அனுப்பி அந்நாட்டு பிரதமரிடம் பேசி மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர் புதுச்சேரியில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி உணவகங்கள், டீ, காஃபி மற்றும் சிற்றுண்டி உணவுகளின் விலையை பல மடங்கு உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டவர், அரசு அதிகாரிகள் இதை வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், துணைநிலை ஆளுநர் உடனடியாக துறை அதிகாரிகளின் உயர்மட்ட கூட்டத்தை கூட்டி விலைவாசியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms.
8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.